பெரிய ட்ரம்மில் விட்டால் க்ரோத் அதிகமாக இருக்கும்ன்ட்டு இந்த ஸ்னேக்கெட் குட்டீஸ்லாம் இந்த பெரிய டப்பில் விட்டுருந்தேன். பாவம் எல்லாமே செத்து போச்சு. ஆமாங்க, இந்த குட்டி டப்பில் இருந்தாலே அது உயிரோடு இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ இதுக்கு க்ரோத் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக இந்த டப்பில் விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ கவுண்டே பண்ண தேவையில்ல, பார்த்தாலே தெரியுது வெறும் 12 குட்டி தான் இருக்குது. ஸோ பழையபடி நான் அதுக்கு ஆரஞ்சு டப்பே செட் பண்ணி கொடுத்துட்டேன். இது சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டக்குன்னு வந்து ஏர் வந்து இது எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி பழைய மாதிரியே நான் இதை செட் பண்ணிட்டேன். இதுக்கு டெக்கரேஷனுக்கு வந்து ரிவர் சாண்டே நான் போட்டுட்டு மேலே 3 ஸ்டோன்ஸு ஒரு பட்ரோஸ் செடி வச்சுருந்தேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் நான் ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுட்டு மேலே 3 மணி பிளான்ட் செடி போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ் ரொம்ப தேவை. ஸோ ஹைட் ஆகிறதுக்கு இது வந்து அந்த லீஃபுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ இதுதான் கைஸ் செட்டப்பு. ஸோ இதுக்கு ஏர் பம்பும் கொடுத்துட்டேன். ஸோ இதனால் ஆக்சிஜன் ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு ஃபுட்டு வந்து நான் ட்ரை பிளட் வார்ம்ஸ் வந்து ரொம்ப பவுட்ரு பண்ணி தான் போடுறேன். ஸோ அது சின்னதாக இருக்கனால இவங்க வாய்க்கு வந்து செட் ஆகும். வேறு ஏதாச்சும் ஃபுட்ஸ் போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், கண்டிப்பாக ஓகேங்களா. இதோட க்ரோத் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டப்போட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ப முடியாது. ஸோ அதனால் ஒரு நெட்டும் வந்து சின்னதாக கட் பண்ணி இதுக்கு டாப்பில் வச்சுட்டேன். அந்த செடி க்ரோ ஆகிறதுக்கு மட்டும் சின்னதாக கட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா நாளைக்கு ஜிலேபி மீன் குட்டியோட அப்டேட் பார்க்க போகிறோம். டேக் கேர், பை பாய்.